அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக தொடங்கி இருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லோகநாதன் இணைந்திருக்கிறார். லோகநாதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் மாசி பெருவிழா 13 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில தற்போது இந்த ஆண்டுக்கான திருவிழா மகா சிவராத்திரி நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று முக்கிய திருவிழாவான மயான கொள்ளை திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது இது எதற்காக இந்த மயான கொள்ளை வெகு விமர்சையா மலையனூர்ல கொண்டாடுறாங்கன்னு காணலாம். பிரம்மனின் சாபத்தால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. அந்த சாபத்தை போக்க பார்வதி தேவி ஆங்கார உருவம் கொண்டு மயானத்தில் கீழே இறைத்து கிடந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரம்மனின் தலையை மிதிக்கிறாங்க. உடனே சிவபெருமானுக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது. ஆங்கார உருவம் எடுத்ததால அம்மனுக்கு அங்காளம்மன் என்றும் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் பெயர் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில தான் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசை அன்று மயான கொள்ளை விழா நடைபெறுகிறது. தற்போது அம்மன் ஆங்கார உருவத்துல சிம்ம வாகனத்துல 12 கைகளுடன் அமர்ந்து மயானம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. அங்க மயானத்தில் எழுந்தருளி உடனே கொள்ளையிடுவது நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதுல சுண்டல், கொழுக்கட்டை, விவசாய நிலத்தில் விளைந்த காய்கறி மற்றும் தானிய வகைகள், சில்லறை காசுகளை கொள்ளையிடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன்.